தமிழின கருவறுப்பு நாள் 2009ஆம் ஆண்டு மே திங்கள் 18ஆம் நாள். அந்த நாளை இன்று மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். 2009இல் போர் முடிவடைந்து விட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் போர் முடிவடையவில்லை. இன்று வரை போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அடிமைப்படுத்தப்படுகின்றோம் என்பதை நாம் அறிய முடியாமலேயே நாம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இளைய தலைமுறையினர் எங்களுடைய மக்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் பலர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு செல்கின்றவர்கள் வந்து சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், அங்கே பிள்ளைகள் எல்லாம் இப்போ யூடியூபும் அந்த டிக்டாக்கும் அப்படி இப்படித்தான் இருக்கிறான், அங்கே ஒரு போர் நடந்ததா என்று கேட்டால் தெரியாது. அந்த நிலையில தான் நாங்கள் வாழ வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதை நாங்கள் உண்மையாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் எதிரி மிக கவனமாக இருக்கிறார். இப்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தால் நாங்கள் மிக விரைவாக எங்களுடைய வரலாறுகளை அழித்து விடலாம், உண்மையை அழித்து விடலாம். அப்படியானால் அடுத்த தலைமுறைகள், வளர்ந்து வருகின்ற தலைமுறைகள் எங்கள் இனத்துக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அடிமைகளாகவே வாழ்ந்து மடிந்து விடுவோம். உலகத்தில் மிக கொடுமை என்ன தெரியுமா? நாங்கள் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அறியாமலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உண்மையில் அடிமைத்தனம். அந்த மிக கொடுமை, மிக விழிப்பாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். இந்த நினைவு நாட்களை நினைவு கூறுவதோ மட்டுமல்லாமல், ஏன் நாம் அழிக்கப்பட்டோம்? நாம் தமிழர் என்பதால் அழிக்கப்பட்டோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக வரலாற்றை கடத்துவதோடு மட்டுமல்லாமல் எமது மொழியை எங்கள் பிள்ளைகள் உணர்ந்து பேசுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோராலும் நிச்சயமாக இது முடியும். இன்று எவ்வளவோ தமிழர்கள் இங்கு வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சிலரே தமிழ் பள்ளிக்கு செல்கின்றோம், பிள்ளைகளுக்கு தமிழை கற்பிக்கின்றோம். அப்படி இருக்கின்றவர்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும். நாங்கள் அதை நினைத்து செய்தோம் என்றால் கண்டிப்பாக முடியும். எங்கட பிள்ளை தமிழ் பேசுறாரு இல்லை, எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செஞ்சாலும் பேசுகிறோம் இல்லை என்று நாங்கள் சொல்றதை விட்டு போட்டு நாங்கள் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு தமிழை கொடுக்கலாம்? இன்றைக்கு நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறோம். அடுத்த தலைமுறை எங்களுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு இருக்குதா, நடத்துறதுக்கு அவர்கள் அந்நியமாக இருக்கின்றார்களா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பணியாற்ற வரோம் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வர போயிடும். ஆரம்பி பேசிக்கிறதுக்குமே அழுக வந்துட்டுது. அந்த பிள்ளை தன்னை உணர்ந்து பேசிட்டு அந்த பேச்சு மாதிரி எத்தனை பேர் நாங்கள் அதை பேசுறதுக்கு அல்லது எங்களுடைய மொழியை கடத்துறதுக்கு அந்நியமாக வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கேட்டால் அதை நாங்கள் கேட்க வேண்டும். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஒவ்வொரு பெற்றோரும் உங்களோட பிள்ளைகளை தமிழ் பேச வையுங்க. நான் தமிழ்ல தான் பேசுறேன், ஆனா எந்த பிள்ளை தமிழ் பேசுதில்லை என்று சொல்ல வேண்டாம். எங்களால் எங்களோட பிள்ளைகளை கோயிலுக்கு போக வைக்க முடியுது, எங்களால் எங்களோட பிள்ளைகளை கையில கயிறு கட்ட வைக்க முடியுது, எங்களால் எங்களோட பிள்ளைகளை சடங்குகளுக்கு பின்னால உட்கார வைக்க முடியுதுன்னா ஏன் எங்களால் எங்களோட பிள்ளைகளை தமிழ் பேச வைக்க முடியல? அதை நாங்க உண்மையா பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு அடுத்த தலைமுறையில இந்த தேர்தலில் வாக்கு போட போற பிள்ளைகளாக மாறப்படுது. நாங்கள் வாக்களிக்கிற போது நாங்களும் தலைவர்களாக மாறலாம், அல்ல தலைவர்களை நாங்கள் உருவாக்கலாம். ரெண்டுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. அப்படி எல்லாம் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம்? விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசியல் கட்டமைப்புகளை நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். நாங்கள் புரட்சி என்று சொல்லிக்கொண்டு இனி நாங்கள் என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியல. ஆனா இந்த அரசியல் கட்டமைப்புகள் நாங்கள் வாழணும் என்று சொல்லி சொன்னா சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பை இந்த இளைய தலைமுறை பெற்றுக்கொள்வோம் வேண்டாம். முதல்ல எங்களோட வரலாறும் மொழியும் பண்பாடும் இந்த குமுகாயத்தின் கட்டமைப்பும் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியவும் வேண்டாம். பெற்றாங்க நாங்கள் தான் எங்களோட பிள்ளைகளை வழி நடத்துவோம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து எங்களோட பிள்ளைகளுக்கு மொழியை படிப்பீங்க. தயவு செய்து எங்களோட பிள்ளைகள் தங்களோட சகோதரங்களோட தமிழ் கதைக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்க. இதுதான் முக்கியம். அதே தமிழ் கதைக்கணும் இல்லை, தமிழுக்குள்ள இங்கிலீஷ் தான் கதைக்கணும். அதை நாங்க மாத்தோணும். எங்களால் முடியும். எதிரி எங்களை அழிக்கிறார் என்றால் நாம் தமிழர் என்பதால் நாங்கள் அழிக்கப்படுகிறோம். அப்படியானால் நாங்கள் தமிழை கையில் எடுப்போம். தமிழ் தான் எங்கள் உயிர், மூச்சு. தயவு செய்து நினைவு நாட்களை நினைவு கூறுவதோடு மட்டும் நாங்கள் நின்றுவிட வேண்டாம். எங்கள் மொழியை வளர்ப்பதில் நாங்கள் உயிர் உள்ளவரை போராடுவோம் என்று இந்த நாட்களில் உறுதியெடுத்துக் கொள்வதோடு தொடர்ந்து செயல்படுவோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இங்கு கூடியிருந்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை